என்ன சொன்னீங்க? உன் வாழ்க்கைய பழி கொடுக்க பாக்குறோமா? நீங்க பிறந்து அப்படியே பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? நீ குழந்தையா இருக்கும் போது நீ சிரிச்சா சிரிச்சு, நீ அழுதா அழுது, உன்னை பாராட்டி சீராட்டி நாங்க வளர்க்கல? நீ நோய் நொடியில படுத்திருக்கும் போது நீ எடுத்த வாந்திய இந்த கையால சுமக்கல? ஐயோ, புள்ள வியாதியில கஷ்டப்படுறானே, தெய்வமே என் புள்ளைய காப்பாத்துன உன் மாமா மச்ச எல்லாம் சாமிக்கு வேண்டிட்டு வருது அந்த மொட்டை போடல? நீ ஆசைப்பட்ட துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கல? யாருக்கும் தெரியாம ஐயோ செலவுக்கு காசு வேணும்னு கையில மறைச்சு கொடுக்கல? படிச்ச பையனாச்சே நடந்து போறானேன்னு வருத்தப்பட்டு பைக் வாங்கி கொடுக்கல? இதெல்லாம் உனக்கு தன்னால கிடைச்சது இல்ல தம்பி. இதெல்லாம் உன்னை கேட்டுதான் செஞ்சோமா? இதெல்லாம் உனக்கு நல்லதா தெரியலையா? இதெல்லாம் உன் வாழ்க்கையை அழிச்சிடுச்சா இல்ல பணி கொடுத்துருச்சா? ஆனா நாங்க பார்த்து செய்யற கல்யாணம் மட்டும் உங்க வாழ்க்கையை எப்படி அழிக்கும்? உடம்பு சரியில்லாத அப்பாவை பத்தி கவலைப்படல, கூட பிறந்த அண்ணனை பத்தி கவலைப்படல, என்ன பத்தி கவலைப்படல, இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படல, யாரு பத்தியும் கவலைப்படாம இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிச்சியே. நீ எப்படிடா நம்ம குடும்பத்துல வந்து பிறந்த? இந்த சமூகத்துல உன்னை இவ்வளவு பெரிய மனுஷனாக்குறது நம்ம குடும்பமும் இந்த சொந்த பந்தம் தான். அது முதல்ல உன் மனசுல வச்சுக்க. இந்த குடும்பத்துக்கு சொந்த பந்தத்துக்கு நீ என்ன பண்ண கணக்கு பார்க்கலாமா?